பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதம் 94:19 எடுத்துக்கோங்க. சங்கீதம் 94:19. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆமீன். விசாரங்கள்னா என்ன? எத்தனையோ விஷயங்களை குறித்து கேள்விகள் உங்களுக்குள்ள வரும் இல்லையா? ஒரு கவலைகள், ஒரு கலக்கங்கள். இந்த காரியம் எப்படி முடியும்? இன்னும் இந்த மாதம் முழுவதும் நடத்த வேண்டியது இருக்கே, பணப்பற்றாக்குறை இருக்கே, பொருளாதார தேவைகள் இருக்கே, பிள்ளைகளுக்கு படிப்புக்குரிய காரியங்கள், அடுத்த இது நம்ம ஃபீஸுக்கு பணம் ஏற்பாடு பண்ணணுமே, எப்படி இந்த காரியம் முடியும்? என் வேலை ஸ்தலத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கே, இந்த வேலையில நான் நிலைத்து நிற்பனா இல்லையா? குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கே, எத்தனையோ பற்றாக்குறைகள், இல்ல ஒரு சரீரத்துல ஒரு சுகவீனம், ஒரு வியாதி இருக்கே, இதெல்லாம் எப்படி இருக்கும்னு அந்த விசாரங்கள், அதை பத்தின ஒரு கவலைகள் நம்ம மனசுல நிறைய ஒரு கேள்விகளா வந்து கொண்டிருக்கச்சு, கவலைகளா வரைச்சு, அதை நினைச்சு யோசிச்சு யோசிச்சு மனதெல்லாம் பாரமா இருக்கச்சு. வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட நிலைமையில என்னவா, கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க, உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. யாருடைய ஆறுதல்கள்? மனுஷனுடையதோ, உறவினர்களதோ, ஃப்ரெண்ட்ஸுதோ, என் ஊழியக்காரங்க யாருதுமே கிடையாது. கர்த்தருடைய ஆறுதல் தான் தாவீதோட அந்த இடத்துல ஆத்மாவை தேற்றுகிறதாம். ஸோ சங்கீதக்காரர் தெரிஞ்சு வச்சிருக்காரு, உள்ளத்துல ஒரு விசாரம், எதை குறித்தாவது பாரம், கவலை, என்னமா ஆகும், இந்த விஷயம் எப்படி முடியும், நீங்க பயந்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிற விஷயங்கள் எப்படி நடக்க போகுது, அடுத்த ஸ்டெப் நான் எப்படி எடுத்து வைப்பேன், என் கையில ஒரு பைசா கூட இல்லையே, இந்த மாதம் இனிமே எப்படி கடக்க போறேன், அப்படிப்பட்ட விசாரங்கள் நீங்க எதுல வேணாலும் இருக்கலாம். இல்ல பிள்ளைகளோட திருமண காரியம், கையில பணம் இல்லை, எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சானா எப்படி நடக்கும், விசாரமா இருக்கா? ஆண்டவரோட ஆறுதல் உங்களை ஆற்றி தேற்றும், உங்க ஆத்மாவை தேறுதல் அடை செய்யும். அதுதான் இந்த இடத்துல சொல்ற. வேற யாராலையும் ஆற்ற முடியாது, யாராலையும் தேற்ற முடியாது. அவரோட ஆறுதல்கள், ஆண்டவருடைய ஆறுதல்கள் தாவீதோட ஆத்மாவை தேற்றுகிறது போல இன்னைக்கு ஆண்டவருடைய ஆறுதல்கள் உங்களை தேற்றும். ஆண்டவரோட ஆறுதல்களுக்கு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல போய் அமர்ந்து ஜபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, இதே பாரமா இருக்கு நீங்க சொல்லி கொண்டு இருக்கிறது தேவனுக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஆனாலும் நான் சொல்றேன், உங்களால ஜபிக்க முடியலனாலும், வேதம் வாசிக்க முடியலனாலும் தேவ சமூகத்தில் போய் உட்காந்துருங்க. அப்பா, நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், எனக்கு தெரியாது, நீங்க தான் எனக்கு ஆறுதல் படுத்தணும், என் ஆத்மாவை நீங்க தான் தேற்றணும்னு சொல்றச்சே. எப்படிப்பட்ட பிரச்சனைகள், மலை போல கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்தாலும் கர்த்தநாம மகிமைக்குன்னு சாட்சிக்காக சொல்றேன், அவர் சமூகத்துல போய் உட்கார்ச்சி அதெல்லாம் பனி போல உருகி போக செய்வார். ஆமீன். தேவைகளை சந்திப்பார். அவர் எப்படி இதெல்லாம் உங்களோட ஆறுதலா பேசுவாருனாக்க, நீங்க ஜபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க துதித்து ஆராதித்து பாடின ஒரு பாட்டை ஞாபகப்படுத்துவார். அந்த பாட்டை பாட வைப்பார், தேவனை துதிக்க வைப்பார். அப்புறம் ஒரு வசனத்தை நினைப்பூட்டுவார், அந்த வசனத்தை தியானிக்க வைப்பார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரைச்சே அவரோட ஆறுதல், அவரோட சமாதானம் உங்களோட இதயத்தை ஆற்றும் தேற்றும். அதுக்கப்புறம் நீங்க வேதத்தை, பைபிளை கையில எடுத்து நீங்க வாசிக்க ஆரம்பிக்கச்சு, வேதத்தின் மூலியமா ஆண்டவர் உங்களை பேசி ஆற்றுவார், தேற்றுவார். அவர் வார்த்தையை கொண்டு உங்களை ஆற்றுவார். அவரோட ஒரு பிரசனத்தினால உங்களை ஆற்றுவார். அவருடைய வார்த்தை தான் உங்களோட ஆத்மாவை என்ன பண்ணும்? ஆற்றும், தேற்றும். ஸோ அப்படிப்பட்ட தேற்றுகிற ஒரு தேவன் இருக்குச்சே, கவலைப்படாதீங்க. இந்த காலை வேளை என்ன விசாரங்கள் வேணா இருக்கட்டும், நான் சொல்றேன், என்னால ஜபிக்க முடியலம்மா, என்னால வேதம் கூட வாசிக்க முடியல, சரி பரவாயில்ல, ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, தேவ சமூகத்துல, சமூகம்னா என்ன, ஏசப்பா நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், அவர் பிரசனத்துல போய் உட்காந்து உங்க பிரசனத்தினால நிரப்புங்க, ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. அவரை துதிக்க 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 ஆண்டவர் உங்களை துதிக்க வைப்பார், உங்களை பாட வைப்பார், அதே நேரத்தில் வேதத்தை வாசிக்க வைப்பார். அவர் வார்த்தையை கொண்டு உங்களை ஆற்றுவார், தேற்றுவார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, தேவ ஜனங்கள் எந்தெந்த விஷயத்தை குறித்து, எந்தெந்த காரியங்கள் குறித்து ஆண்டவரே விசாரங்கள் அவர் இதயத்தை ஆண்டவரே பாதித்து கொண்டிருக்கிறோ, பாரமாக இருக்கிறதோ ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் நீர் ஆண்டவரே ஆற்றுவீராக. ஆண்டவரே, அவர்களோட ஆத்மாவை நீர் தேறுதல் அடைய செய்வீராக ராஜா. ஆண்டவரே, நீரே ஆற்றுவீராக தகப்பனே. உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆற்றுங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால தேறுதல் அடைய செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தையில் உள்ள வல்லமை அவங்க ஆத்மாவை ஆண்டவரை உயிர்ப்பித்து ஆண்டவரே உமக்குள்ளாக மறுபடியும் சாட்சியாக நடக்க வைக்க, அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற, பயந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் பதில் செய்து அவங்க ஆத்மாவை நீர் தேற்றுவதற்காக, ஆறுதல் தரப்போறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எந்தெந்த காரியங்களை கொடுத்து விசாரணையா இருக்கோ, ஒரு கவலையா இருக்கோ,
மனிதர்கள் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. மனிதர்களால யாராலும் ஆற்ற முடியாது, தேற்ற முடியாது. தேவன் கிட்டேந்து தான், தேவனால மாத்திரம்தான் உங்க ஆத்மாவை ஆற்ற முடியும், தேற்ற முடியும். தேவன் கிட்ட போய் சொல்றச்சு உங்களோட விஷயங்கள் அது அற்பமான விஷயமா கூட இருக்கலாம். ஆனா தேவன் அதற்கும் பதில் தருகிற தேவனா இருக்கான். மனிதர்கள் கிட்ட போய் சொல்லிச்சு இந்த விஷயத்துக்கு தானே நீ இப்படி பண்ற அப்படின்னு உங்களை வேதனைப்படுத்துற காரியமா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு முகத்துக்கு முன்பா ஒண்ணு பேசிட்டு உங்களுக்கு பின்னாடி வேற ஒண்ணு பேசுறதா இருக்கலாம். ஆனா நம் தேவன் அப்படிப்பட்ட தேவன் இல்ல. தேவன் கிட்ட போகச்சே அவர் யாருடைய வேதனையும் அற்பமா எண்ணாத தேவன். தலைவலியும் அவருக்கு ஒண்ணுதான், கேன்சர் வியாதி அவர் பார்வைக்கு ஒண்ணுதான். தலைவலி தானே உனக்கு என்ன, கேன்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ற தேவன் அல்ல. எந்த வலி வேதனையாக இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு உங்க ஆத்மாவை அந்த விசாரம் பெருகையிடுச்சு அவர் ஆற்றி தேற்று உங்களை ஆறுதல் அடைந்து தேர்தல் அடைய செய்வார். ஆமீன். காட் பிளஸ் யூ.